லக்ஷ்மி. அவ பேரை நீ சொல்லாத. அதுக்கு உனக்கு தகுதியே. நீ எங்கடா போயிருந்த? அந்த மலிஷ்கா வீட்டுல தானே இருந்த. ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்க போனியா? ஆனா இங்க உன் அம்மா இருக்காளே, அவ லக்ஷ்மி மேல கோவப்பட்டு இருக்கா. நீ நம்ம வீட்டுல இருந்து போகும்போது லக்ஷ்மி உன்னை தடுத்து நிறுத்தலன்னு உன் அம்மா அவ மேல கோவப்பட்டா உடனே அவ புறப்பட்டு போயிட்டா. நானும் உன் பாட்டியும் உனக்கு என்ன ஆச்சோன்னு குழம்பி போயிட்டோம். ஆனா நீ அவளை கல்யாணம் பண்ண நீ மனுஷன். நீ ஒரு நம்பிக்கை. என் கண்ணு முன்னாடி என்ன தடுக்காத நீ. இது என் பொண்ணு லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட விஷயம். என் பொண்ணு லக்ஷ்மிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவ மேல சத்தியமா யாரையும் விட்டு வைக்க. அது என் பிள்ளையா இருந்தாலும் சரி, என் மனைவியா இருந்தாலும் சரி. நீங்க ப்ளீஸ் அப்செட் ஆகாதீங்க. ரிஷி பண்ணது தப்புதான். ஆனா தப்பா? சாதாரணமா சொல்ற? அவ நம்ம வீட்டை விட்டு போகும்போது என்ன நிலைமையில போனான்னு உனக்கு தெரியும்ல. அவ கால்ல அடிபட்டு இருந்தது. வெளிய மழை, இடி, மின்னல், புயல். வெளிய டாக்ஸியும் இல்ல, ஆட்டோவும் இல்ல. அவ நடந்தே போயிருக்கா. இந்த துரோகியை இந்த நம்பிக்கை துரோகியை காப்பாத்த போயிருக்கா. ஏன்னா இவனை அந்த அளவுக்கு உயிருக்குயிரா நேசிக்கிறேன். இவனுக்கு ஏதோ மோசமா நடக்க போகுதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஜோசியரும் சொன்னதால அவ அப்படியே பதறி ஓடி போன. கடவுளே, நான் அவளை தடுக்காம விட்டேனே. ஐயோ, அவளை தடுக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா முடியலையேம்மா. என் பேச்சை கேட்காம அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. இந்த நம்பிக்கை துரோகியை காப்பாத்த அவ உன்கிட்ட வாக்கு கொடுத்தால, உங்க புள்ளைய பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொன்னால. ஒவ்வொரு கட்டத்திலையும் தான் உயிரை பணைய வச்சு உன் புள்ளைய அவ காப்பாத்திருக்கா. அவளை குறை சொல்றியா? செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம். ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணி, ஒரு அப்பாவி பொண்ணு கிட்ட நல்ல புருஷனா நடிச்சு ஏமாத்தி. என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்ற? என் பொண்ணு லக்ஷ்மி எங்க இருக்கா? டாட், எனக்கு லக்ஷ்மி எங்க இருக்கான்னு தெரியாது. நான் அவளுக்கு கால் பண்ண. அவ அப்செட்டா இருந்ததுனால போனை அட்டன் பண்ணல. நீங்க ஒரு முறை கால் பண்ணுங்கள, கண்டிப்பா உங்க கால் அவ எடுப்பா. என் போன் அவ எடுப்பா. ஏன்னா நான் உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகியோ சுயநலவாதியோ இல்ல. பாசம் இருக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன். நம்பிக்கை துரோகமா பண்ண மாட்டேன். Never, never. என்னைக்கு அவளை பொண்ணுன்னு கூப்பிட ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து அவ என் பொண்ணாதான் மனசுல வாழ்ந்துட்டு இருக்கா. என்னைக்கு நான் அவளை கட்டி பிடிச்சு, அம்மா இனி நான் தான் உனக்கு அப்பான்னு சொன்னனோ அன்னையில இருந்து அப்பாவா தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு அப்பேற்பட்ட அப்பா போன் பண்றேன். எத்தனை முறை போன் பண்ணாலும் அவன் போனை எடுக்கவே மாட்டேங்கிறான். அதுக்கு காரணம் நீதானே. என்னங்க, நீங்க இவ்ளோ வருத்தப்படுறதுனாலயும் இவனை திட்டுறதுனாலயும் என்னங்க ஆயிட போகுது? இவன் பண்ணது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப நம்ம லக்ஷ்மியை தேடி ஆகணும். இவன் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். ஆனா இவனை தேடி போட லக்ஷ்மி இன்னும் வரல. அவளை எங்க போய்? நான் வந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா அவ எங்க கிடைக்கல. எங்க தேடுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு தன் மாமியார் வீட்டுல வருத்தப்பட்டான்னா அவ ஒரு இடத்துக்கு தான் போவா, தன்னோட அம்மா வீட்டுக்கு. ஒருவேளை லக்ஷ்மி தான் சித்தி வீட்டுக்கு போயிருந்தான்னா நான் அவ சித்திக்கு போன் பண்ணி பாக்குறேன். போன் எங்க? இத பாரு, அப்புறம் இத பாரு. ஹலோ, வணக்கம் நீலம் சிஸ்டர். என்ன விஷயம்? பிக் டேஸ்க்கு அப்புறமா ஃபோன் பண்றீங்க? ஏதாவது வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கா? நீங்க எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க. எல்லாருமே வந்துருவோம். இன்விடேஷன் கொடுக்க தானே ஃபோன் பண்றீங்க. நாங்க வந்துருவோம், கண்டிப்பா வந்துருவோம். முதல்ல நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க. டாக். நான் ஃபோன் பண்ணதா லக்ஷ்மி கிட்ட சொல்லுங்க. சரி. என்ன லக்ஷ்மியா?
அட என்னங்க நீங்க ஜோக்கிங் பண்றீங்களா? லக்ஷ்மி எங்க இங்க இருக்கா? அவ உங்க வீட்ல தானே இருப்பா. ஆனா எனக்கு சத்தியம் பிடிக்கல. நேஹா, நீ என்னடி பண்ற? என்ன? ஏய் இத பாரு. முதல்ல சேனலை மாத்தாத. என்னம்மா 100 தடவை இந்த படத்தை பார்த்தாச்சு. ஆமா, மறுபடியும் நான் பாப்பேன். லைஃப் லாங் இந்த படத்தை நான் பாப்பேன். அவன் என்னோட ஃபேவரட் அப்ப ஹீரோ. நான் யாரை பார்க்க? ஆயுஷ. நடிகன் ஆயுஷ்மான நீ பார்க்கணும், சரியா? ஆனா இப்ப நீ அந்த சேனலை மாத்தாத, புரியுதா? ஒரு வேலை பண்ணு, உன் ரித்துக்க நீயே பாரு. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சாரிங்க, சாரி, சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. போனை கட் பண்ணிட்டா. ஒருவேளை ராங் நம்பர் பண்ணிருப்பாளோ? ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. லக்ஷ்மி எப்போ இங்க வந்தா? ஓ மை காட்னஸ். அப்படின்னா கடவுளே, லக்ஷ்மிக்கோ ரிஷிக்கோ நடுவுல ஏதாவது பெரிய சண்டை வந்திருக்குமோ? அடடா, இது சூப்பராச்சே, செம்ம ஜாலியா இருக்கும். என்னாச்சு? மாம் என்னாச்சு? அம்மா அது வந்து அவ அங்க போகல. அண்ணே லக்ஷ்மி அங்கதான் போயிருப்பா. நான் இங்க இல்லன்னு சொல்லி அவளே அவ சித்தி கிட்ட சொல்லிருப்பா. இதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லக்ஷ்மி ரொம்ப கோவத்துல இருக்கா. அவ சித்தி டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு டிவி சத்தம் கேட்டுச்சு. லக்ஷ்மி அங்க இருந்திருந்தா அவங்க டிவி ஆன் பண்ண மாட்டாங்க. லக்ஷ்மி அங்கேயும் போகல. அட கடவுளே, நம்ம பொண்ணு எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ? கடவுளே, அவளை காப்பாத்து. அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம நீதான் அவளை பாத்துக்கணும். அவ ரொம்ப அப்செட்டா இருந்தா. ரொம்ப சேடா இருந்தா, ரொம்ப வருத்தப்பட்டா. இந்த அளவுக்கு அவ வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி நான் அவளை பார்த்ததே இல்லை. மாம், அவ என் கண்ணு முன்னாடிதான் இருந்தா. என்னைய பார்த்துட்டு இருந்தா, பார்த்துக்கிட்டே இருந்தா. அவளோட கண்ணுல நான் முதல் முறையா ரியலைஸ் பண்ணேன். அவளோட வேதனையை நான் ஃபீல் பண்ணேன். அவ மனசு உடைஞ்சு போச்சு. அவளே உடைஞ்சு போயிட்டா. நான் அவளை தடுக்க முயற்சி பண்ண மாம். ஆனா அவன் நிக்கவே இல்லை. நான் அவ பின்னாடியே போயிருக்கணும். அவளை தடுத்து இருக்கணும். ஆனா நான் ஏன் அவ பின்னாடி போகல? நான் ஏன் போகல? ரிஷி ப்ளீஸ், நீ அழாத. எல்லாமே சரியாயிடும். லக்ஷ்மி வந்துருவா. ஓகே, நான் போய் என் பொண்ணு லக்ஷ்மியை தேடுறேன். ஆயுஷ், நீ என் கூட வரியா? நான் லக்ஷ்மிக்காக எப்பவும் வருவேன் மாமா. பாவண்டா லக்ஷ்மி. அவங்கள கூட்டிட்டு வரலாம், கூட்டிட்டு வருவோம் மாமா. டாட், லக்ஷ்மியை தேட நானும் உங்க கூட வரேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. சும்மா நீலி கண்ணீர் வடிக்க. பாசம் இருக்கிற மாதிரி நடிக்க. உன் உதவி தேவை. என் பொண்ணை கண்டுபிடிக்க எனக்கு தேவை. உன் வேலையை பாரு. முடிஞ்சா லக்ஷ்மி கிடைக்கணும்னு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்க. ஒருவேளை என் பொண்ணு லக்ஷ்மி எனக்கு கிடைக்காம போயிட்டான் வை, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில என் புள்ளையை இழக்கவும் நான் தயங்க மாட்டேன். டாட், என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பொண்ணு லக்ஷ்மி எனக்கு கிடைக்கிற வரைக்கும் என் கண்ணு முன்னாடி தள்ளிப்போ.
ஒரு முறை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியும். ஆனா லக்ஷ்மியை நான் ஹர்ட் பண்ணுங்கிற இன்டென்ஷன்ல பண்ணல. எப்பவும் நான் அவளை ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சதே நீ இல்ல. பண்ண ஒவ்வொன்னையும் நினைச்சு பாரு. நீ பண்ண காரியத்தை பார்த்தா அவன் மனசு உடைஞ்சு போக மாட்டா? அது கூட தெரியாதா உனக்கு? உனக்கு எல்லாம் தெரியும்டா. தெரிஞ்சும் வேணும்னே இந்த அயோக்கியத்தனத்தை பண்ண. நல்லா திட்டம் போட்டுதான் நீ பண்ணிருக்க. அவளை கஷ்டப்படுத்த நினைச்சு சும்மா ஏதாவது கதை சொல்லி எல்லாரையும் ஏமாத்தாத. வாய மூடு. ஆயுஷ் நீ வா. வாங்க மாமா. டாட், அண்ணா 2 பேரும் பத்திரமா போங்க. ஆயுஷ், உன்னோட மாமாவை ஜாக்கிரதையா பாத்துக்கடா. ரிஷி கிளம்பி சரியாயிடும். அண்ணா ஏன் இவ்ளோ டிராமா பண்ணிட்டு இருக்காங்க? பிரச்சனை நடந்திருக்கு, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நம்ம பையனை அந்த பொண்ணுக்காக ரிஷியை தூண்டி விடாத கரிஷ்மா. அண்ணி, இவ்ளோ நேரமா நான் மௌனமா இருந்தேன், எதுவும் பேசல. உன் அப்பா இருக்காரே, இவ்ளோ நேரம் அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. உன் மேல எரிஞ்சு விழுந்தாரு. நடுவுல நான் பேசி இருந்தேன்னா அவர் கோவம் இன்னும் அதிகமாயிருக்கும். ஆனா அவர் சொன்னது எல்லாமே சரிதான். ரிஷி லக்ஷ்மி உன்னை மனசார விரும்புறாளா? அவ தான் உயிரை பத்தி கூட கவலைப்பட்டதே இல்ல. இப்பவும் உனக்காக தான் போயிருக்கா. உன்னை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு அவ போனா. ஆனா நீ மாம், உனக்கு நல்லா தெரியும் ரிஷி, உன்னை விட நான் அதிகமா வேற யாரையும் நேசிச்சது கிடையாது. ஆனா நீ என்னையே ஏமாத்திட்டு வந்து நிக்கிற. தப்பு உன் மேல இருந்தாலும் நான் உனக்கு தான் துணையா இருந்தேன். எப்பவோ உன் கூட இருந்து உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். வாய்க்கு வந்தபடியெல்லாம் உன் அப்பா இப்ப திட்டினாரு. என்னால எதுவும் செய்ய முடியல. என் பையனை திட்டாதீங்கன்னு அவர்கிட்ட என்னால சொல்ல கூட முடியல. என்னையே ஏமாத்திட்ட. இது நாள் வரைக்கும் எல்லா சூழ்நிலையிலயும் நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கேன். ஆனா இப்ப நீ பண்ணது பெரிய தப்புடா. நீ என்னோட பெருமையா கௌரவமா இருந்த. மாம், ஆனா இன்னைக்கு நீ என்ன தலைகுனிய வச்சுட்டடா. அண்ணி ப்ளீஸ் இங்க பாருங்க. ஏற்கனவே அண்ணா ரிஷியை நல்லா திட்டிட்டு போயிருக்காரு. இப்ப நீங்களும் ஆரம்பிக்காதீங்க. இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். இவங்க குழந்தைங்களா? குழந்தைங்கன்னா அப்பா அம்மாவோட பேச்ச கேட்க வேண்டியதானே. இவன் ஒரு குழந்தைன்னா தான் அம்மாவோட பேச்ச கேட்காம ஏன் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தான்னு இவன் கிட்டயே கேளு கரிஷ்மா. மனைவிங்கிற உறவுக்கு மதிப்பு கூடன்னு எத்தனை முறை உன்கிட்ட சொன்ன. நீ இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவதானே எத்தனை முறை சொல்லி இருப்ப. கேட்டியாடா நீ? இவன் உன்ன குழந்தை இல்ல கரிஷ்மா. இவனும் இல்ல, அந்த மலிஷ்காவும் இல்ல. அவ மூளை இருக்கே, கிரிமினல்ஸ் கூட அவகிட்ட தோத்துடுவாங்க. இவங்கள போய் குழந்தைன்னு சப்போர்ட் பண்ற. அண்ணி, பெரிய தப்பு நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் ஐயோ இவன் அண்ணி. தான். இவன் கூட சேர்ந்து மலிஷ்காவும் பண்ணிருக்கா. நீயும் தானே அங்க இருந்த. நான் கேட்டனே, 2 பேர்கிட்டயும் கேட்டேன். அந்த மலிஷ்கா கிட்டயும் கேட்டேன், இதோ இவன் கிட்டயும் நான் கேட்டனே. என்ன சொன்னாங்க தெரியுமா? 2 பேரும் ஒரே பதில் தான் சொன்னாங்க. நாங்க பிரிஞ்சிட்டோம்னாங்க. எங்களுக்குள்ள எதுவும் கிடையாது, இனிமே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ண போறோம் நாங்க. போய் போய் நீ லக்ஷ்மி கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்டயும் நீ போய் தான் சொல்லிருக்க. தொடாத என்ன, என்னையே ஏமாத்திட்டல்ல. என் முன்னாடி நிக்காத, போயிடு. போய் அந்த லக்ஷ்மியை தேடி கூட்டிட்டு வா. இது பாரு ரிஷி, இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டு நீ போய் லக்ஷ்மியை கூட்டிட்டு வரணும். அவ மட்டும் இங்க வரல. தேவிகா, சோனியா, மாம் கூடவே இருங்க. இவங்களை பாத்துக்கோங்க, பார்த்து பத்திரமா இருங்க. ஆனா லக்ஷ்மி திரும்ப வந்தா எனக்கு கால் பண்ணுங்க. இல்ல, நானும் உங்க கூட வரேன். அம்மா நீங்க இங்கேயே இருங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சரியா? இங்க நடக்கிற அத்தனை டிராமாவுக்கும் அந்த லக்ஷ்மி மட்டும்தான் காரணம். ஐயோ, என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே.
தயவு செஞ்சு இன்ஸ்பெக்டர் சார், நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி தயவு செஞ்சு எங்க பொண்ணு தேட ஆரம்பிங்க சார். அவளை கண்டுபிடிங்க. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. பாவம், கிராமத்துல இருந்து இத வந்தவ. பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கல. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியும். தனியா போனவ எங்க இருக்கானே இங்க தெரியல. பாருங்க, அவங்க உங்க பொண்ணுன்னா நான் கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறேன். அது கூட 12 மணி நேரம் கழிச்சு தான் என்னால வாங்க முடியும். 12 ஆனா மணி 12 மணி நேரம். நேரம் சார். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்ல எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்களா? லக்ஷ்மி வந்துட்டான். லக்ஷ்மியா? இல்ல இன்ஸ்பெக்டர் சார், அவளுக்கு வேற வீடெல்லாம் ஒண்ணு இல்ல, எங்க வீடு மட்டும்தான். அவ எங்க வீட்டு மருமக. மாமா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சார் சார், அது லக்ஷ்மி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சது. என்னடா பேசுற? அவளுக்கு ஒரு வீடு தான் இன்ஸ்பெக்டர். அவளுக்கு அம்மா வீடெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவ எங்க போறா? இன்ஸ்பெக்டர், தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுங்க. அவளுக்கு வேற யாரையும் தெரியாது சார். அவளை தேடி ரிஷி கண்டுபிடிச்சு ப்ரோ, கதவு திறந்துட்டு அங்கேயே அப்படி நிக்கிற? யார் தான் வந்திருக்காங்க? ஷாலு, வெளியே எங்க போயிருந்த? முதல்ல நான் உள்ள வரட்டுமா, அதுக்கப்புறம் சொல்றேன். பக்கத்து வீட்டு ஆன்ட்டி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. காத்தடிச்சதுனால நம்ம துணி அவங்க வீட்டுல விழுந்துருச்சோம். அதை எடுக்க தான் போனேன். இது உந்து தானே? ரொம்ப தான் திமிர் பிடிச்சு அலையறா. கன்னத்துல 2 அறை வச்சாதான் இவளுக்கெல்லாம் புத்தி வரும். இரு, நான் வரேன். ஏய், என்ன என்ன திங்குற? நான் என்ன திங்கிறேன்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, லக்ஷ்மிக்கும் ரிஷிக்கும் கண்டிப்பா என்னமோ நடந்திருக்கு, பெருசா நடந்திருக்கு. ஏன் 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 எதுக்காக அப்படி திங்கிட்ட? என்ன? ஏன் அப்படி யோசிச்ச? நான் ஏன் சொல்றேன்னா, நீலம் ஆண்டி உனக்கு கால் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? உன்கிட்ட தானே பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஒண்ணுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லக்ஷ்மிய வந்து ஃபோன் பண்ண சொல்ல சொன்னாங்க. பாத்தியா? அதாவது அந்த கால் லக்ஷ்மிக்காக பண்ணது. அவங்க உனக்கு கால் பண்ணிருக்காங்க, டைரக்டா லக்ஷ்மிக்கு பண்ணல. அதாவது லக்ஷ்மி இங்க வந்திருக்காளா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியணும். ஆ, இது கரெக்ட் தான். அவங்க போனையும் கட் பண்ணிட்டாங்க. சாரியும் சொல்லல. லக்ஷ்மி இங்க தான் இருக்கா, தெரியாம கால் பண்ணிட்டேன்னு சொல்லல. லக்ஷ்மி வந்துட்டான்னு சொல்லல. அப்படி சொன்னாங்களா? இல்லையே. இல்லையே. எக்ஸாக்ட்லி. இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்து நீ கழுதன்னு தெரியுது. டாங்கி மைனஸ் கேர்ள். நீ ரொம்ப யோசிக்கிறடி. என்ன சொன்ன? நான் அதிகமா யோசிக்கிறேனா? ஒரு நிமிஷம். என்ன? வாட் யூ டு? நான் லக்ஷ்மிக்கு கால் போட்டிருக்கேன். பாரு, அவ எடுக்க மாட்டா. பார்த்தல? அப்படின்னா அங்க பெருசா என்னமோ நடந்திருக்கு. உன்னை வராதுன்னு சொன்னல, ஏன்டா வந்த? நான் தான் இவனை கூட்டிட்டு வந்தேன். ஆனா நாங்களும் லக்ஷ்மி தேடி தான் வந்தோம். ஏன் அவ மேல அவ்வளவு அக்கறையா? எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பீங்க? டாட், ஐ அம் சாரி. ஏய், லக்ஷ்மி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட பேசுவேன். நாம எல்லாரும் சேர்ந்து லக்ஷ்மியை தேடலாம். எங்க கண்டிப்பா. தேடுவ? எப்படா தேடுவ? ஆனா நீங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட ரிசீவ் பண்ணிருந்தீங்கல்ல? இல்ல மாம், கம்ப்ளைண்ட்டே அவங்க 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வாங்குவாங்களாம். இப்ப முடியாதான். சொல்றா, எங்க போய் தேடுவ? எங்க தேடுவ? எப்படி தேடுவ? இங்க இருக்கிற வழியெல்லாம் லக்ஷ்மிக்கு அவ்வளவா தெரியாது. நான் தான் அவங்கள எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிருக்கேன். அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் போன இடத்துக்குலாம் போகலாம். அதுதான் கரெக்டா இருக்கும். இந்த விஷயத்துல என்னால ஹெல்ப் பண்ண முடியும். பட் அன்அஃபிஷியலி. தேங்க்யூ சோ மச். இது பெரிய உதவி சார். ப்ளீஸ், எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. எனக்கும் புரியுது. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. கடைசியா அவங்கள எங்க எப்போ பாத்தீங்க? நான் தான் பார்த்தேன். ஜூஹல ராத்திரி 9 மணிக்கு. சரி, நீங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நானும் ட்ரை பண்றேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. போலாம். கான்ஸ்டபிள், ஜூ ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட பேசணும்.